அது லீக் பண்ணலாமா இப்போது? பரவாயில்ல, பண்ணிட்டீங்க. அப்புறம் ஸோ போட்டிருக்கீங்களா? போட்டு தானேங்க ஆகும். இன்னொன்று பிரதீப் சார்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளா அப்படின்ற மாதிரி பயந்துலாம் ஓடிவார். மேபி மூவியில் போடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. நாங்கள் சிக்னலில் நின்றுட்டு ஆடிட்டு இருந்தோம் ப்ரோ. நெகட்டிவான பீப்புள் ஒருத்தவங்களை பார்த்தேன். அவரோட கான்டாக்ட் நம்பர் எனக்கு டேரெக்டாகவே கொடுத்தாள். சாங் கூட ஒர்க் பண்ணியிருந்தீங்கல்ல, இது என்னது இது, இந்த சாங் என்ன சோப்பு விளம்பரமா அப்படின்ட்டு நான் நினச்சிட்டு. பிரதீப் சாரோட பர்த்டே அந்த ஸ்டெப்பு சாங்கே இல்லை, அது அவரோட பர்த்டேக்காக நாங்கள் சும்மா பண்ண ஸ்டெப்பு. அதை அப்படியே எடுத்து அந்த இதில் போட்டிருந்தாங்க. அது கொஞ்சம் பாட்டில் போட்டிருந்தாங்க. வெல்கம் டு தி நெக்ஸ்ட் வீடியோ ஆஃப் ப்ளஸ் ப்ரொடக்ஷன்ஸ். இன்றைக்கி யாரை இன்டர்வியூ பண்ண போகிறோன்னா, ரீசன்ட் சென்சேஷன் ஊரும் பிளட், அது மட்டும் இல்லாமல் டூரிஸ்ட் ஃபேமிலியில் ஆச்சாலே பாட்டில் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்த ஷர்மியை தான் இன்டர்வியூ பண்ண போகிறோம். ஹாய் ஷர்மி, வெல்கம் டு ப்ளஸ் ப்ரொடக்ஷன்ஸ். அண்ட் ஃபர்ஸ்ட், நீங்கள் இப்போது யாரோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து தான் கண்டிப்பாக நீங்கள் இன்ஸ்பயர் ஆகிருப்பீங்க, நம்ம டான்ஸர் ஆகலாம் அப்படின்ட்டு. அது யார்? அம்மா. அன்சக்ஸஸ்ஃபுல் டான்ஸர், ஃபேமிலி இதனால அம்மா கொஞ்சம் டான்ஸராக வெளியே வர முடியல. ஷி வாண்ட் மீ டு பிகேம் எ சக்ஸஸ்ஃபுல் டான்ஸர். அதனால் அவங்கள பார்த்து வளர்ந்து தான் எனக்கு டான்ஸில் இன்ட்ரெஸ்டே வந்தது. எங்கள் அம்மா டான்ஸை வந்து ஒரு செக்காக வச்சாங்க. ஏன்னா நான் ஃபெயில் ஆகிட்டு இருந்த பொண்ணு. அட்லீஸ்ட் இஃப் யூ டேக் 5th ரேங்க் அப்படின்னா நான் வந்து உன்னை கிளாஸில் ஜாயின் பண்ணுறேன். அப்போ தான் எங்களுக்கு ரீசெண்டாக எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு டான்ஸ் கிளாஸ் ஓப்பன் பண்ணாங்க. வெறியா என்னன்னு தெரியல. ஸோ ஐ டேக் 3rd ரேங்க் ஆக்சுவலி. அம்மா வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணாங்க. இப்போ அந்த கிளாஸில் தான் நான் இருக்கேன். அந்த கிளாஸ் பேர் தான் D2. உங்கள் அம்மா தான் உங்களோட டிரைவிங் ஃபோர்ஸாகவே இருக்காங்கல்ல? எல்லாமே, எல்லா சைடுமே அம்மா தான். ஸோ அம்மாவுக்கு அடுத்து கண்டிப்பாக மாஸ்டர் ஒருத்தங்க இருந்திருப்பாங்க. ஹூ இஸ் இட்? பிரபா மாஸ்டர். ஹீ இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் D2. கலா மாஸ்டர் கிட்ட வந்து அசிஸ்டண்ட்டாக இருந்தவர், டான்ஸராக இருந்தவர். எல்லாரும் ஒரே ட்ராக்ல போகும்போது இவர் மட்டும் கொஞ்சம் வேற மாதிரி சேஞ்ச் பண்ணி நம்ம ஒன்று ஓனாக க்ரியேட் பண்ணுவோம் அப்படின்ட்டு க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சு தான் D2. ஸோ நீங்கள் சாண்டி மாஸ்டர் பற்றி பேசுனீங்க. உங்களோட இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் வந்து சாண்டி மாஸ்டர் கூட நீங்கள் ஒரு ரீல் பண்ணியிருந்தீங்க. நீங்கள் மட்டும் இல்லை, பஞ்ச் ஆஃப் கேர்ள்ஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ அவர் கூட காண்டாக்ட் கிடச்சது எப்படி? அவர் கூட ஒர்க் பண்ணதை பற்றி சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நான் க்ளோஸாக மீட் பண்ணது வேட்டையன் ஆடியோ லான்ச் தான். அது மூலிமா தான் அவர் பழக்கமே ஆனார். அண்ட் ஹி வாஸ் சச் அ நைஸ் பர்சன், டேலண்டடான பர்சன். அவரை பிக் பண்ணி என்ன பண்ணுற, அவர் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்ககிட்டலாம் பேசிகிட்டு இருந்தார். அதில் என்ன பண்ணுறம்மா, நல்லா ஆடுற, இந்த மாதிரி நான் ஸ்கூல் படிச்சுட்ருக்கேன் அப்படின்னு. இந்த டைமில் உனக்கு எக்ஸாம் இருக்குமே, நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்டாங்க. நான் லீவ் போட்டுட்டு வந்திருக்கேன் மாஸ்டர் அப்படின்னு சொன்னேன். தப்பு, எப்பவுமே ஸ்டடீஸ் தான் ஃபர்ஸ்ட், நீ அதுதான் முதல்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஃபினான்ஷியலி ப்ராப்ளம்ஸ் எதாக இருந்தாலும் நீ என்கிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு அவரோட கான்டாக்ட் நம்பர் எனக்கு டேரெக்டாகவே கொடுத்தாள். நிறைய ப்ராஜெக்டில் வந்து என்னை அவர் இன்வால்வ் பண்ணார். அதுலேயே அந்த ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட் வந்து அந்த ரீல், அவர் ஸ்பெசிஃபிக்காக ஐ வாண்ட் தட் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ட ஒரு ரீல். அது ஃபஸ்ட் எடுத்தோன்னே நீங்கள் தான் வருவீங்கல்ல, ரோஸ் எடுத்துகிட்டு வருவீங்கல்ல. ஆஸ்பைரிங் டான்ஸர்ஸ்க்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுவார்னு நான் நினைக்கவே இல்லை. இப்போ கூட ரீசெண்டாக ஒரு ஷோ வருது, அதுக்குமே கூப்பிட்டுருந்தாங்க. எனக்கு எக்ஸாம் இருந்ததுனால அதுக்கு போக முடியல, இல்லைனா போயிருப்பேன். அது சர்க்காரில் நீங்கள் ஆக்சுவலாக ஒர்க் பண்ணதா சொன்னாங்க. எந்த பாட்டு, எந்த இடத்துல? ஒரு விரல் புரட்சியில் இந்த ஏழை பசங்கள்லாம் இருப்பாங்க. ஓகே. அதில் வந்து விஜய் சார் வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒன் ஆஃப் த ஏழை பொண்ணாக நான் அதில் வந்து ஆக்டும் பண்ணிவிட்டு டான்ஸும் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட் டைம் விஜய் சாரை பார்த்தேன் ரொம்ப க்ளோஸாக. எனக்கு பின்னாடிலேருந்து தான் விஜய் சார் வந்து ஹீரோயின் வந்து அட்மையர் பண்ணிகிட்டு இருப்பாங்க, என் பின்னாடிலேருந்து தான் போவாங்க. ஸோ அதில் ஒரு ஷார்ட்டில் தான் தெரிவேன் நல்லாவே. அதில் தெரிஞ்சதே ஐ வாஸ் ஸோ ப்ரவுட். சின்ன பொண்ணாக இருப்போம். டான்ஸிங் மட்டும் இல்லாமல் ஆக்டிங்கில் கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்களா? ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுறீங்களா? ஐ டிட் 3 ஷார்ட் ஃபிலிம்ஸ். இன்னும் அது வெளியாகலை. ஒன்று வந்து மர்மம், இன்னொன்று வந்து விழித்திடு. ஸோ இப்போது ஃபுல் கான்சன்ட்ரேஷன் டான்ஸில் மட்டும்தானா, இல்லை ஆக்டிங் பண்ணுற மாதிரி இருந்தால் ஃப்யூச்சரில் வந்து இவங்களுக்குள்ள நடிக்கணுன்ற ஆசை ஏதாவது இருக்குங்களா? ஆக்டிங் கிளாஸ் போய்கிட்டு ஆக்டிங்கும் பண்ணிகிட்ருக்கேன். தென் டான்ஸ் எது வந்தாலும் அதுவும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ சைட் பை சைட் எதில் பண்ணாலுமே எப்படி தான் சினிக் ஃபீல்ட் கூட தான் என்ட்ரி ஆக போகிறோம். ஒன்றுத்தில் கிளிக்கான போகிறோம். ஐ வாண்ட் டு பிகேம் அ கொரியோகிராஃபர் லைக் சாண்டி மாஸ்டர். லைக் சாண்டி. யா. இது நீங்கள் சொல்லவே இல்லையே. இப்போ ஃப்யூச்சரில் நடிக்கணும்னா இந்த ஆர்டிஸ்ட் கூட நடிக்கணும், இந்த ஸ்டார்ஸ் கூட நடிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும்ல, அதெல்லாம் யாரும் சொல்லவே இல்லையே. ஸ்பெசிஃபிக்காக இவங்க கூட இல்லை, பட் ஐ லைக் அஜித் சார் பர்சனலி. விஸ்வாசமில் வந்து அந்த பொண்ணு அம்மா அப்பாவும் நடிச்சிருப்பாங்களே, அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் கிடைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். மியூசிக் வீடியோன்னு நினைக்கிறேன், அதில் வந்து ஷான் கூட ஒர்க் பண்ணியிருந்தீங்கல்ல, ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று சொல்ல போனால் எனக்கு சந்தோஷ் மாஸ்டர்னு அவங்க தான் வந்து அது பண்ணது, கொரியோகிராஃபர் பை சந்தோஷ் மாஸ்டர். நம்ம சாங்குக்கு தான் ஆட போகிறோம்னு தெரியாமல் நான் அது ஆட் ஷூட்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ லிட்ரலாக
அது நான் ஆக்சுவலி நினச்சிட்டு இது என்னது இந்த சாங் என்னது சோப்பு விளம்பரமா அப்படின்ட்டு நான் நினச்சிட்டு சோப்பு விளம்பரம் நினச்சிட்டு நான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா தான் வராங்க எல்லோரும், ஒரு ஆர்டிஸ்ட்டாக வராங்க. ரிஹர்சல் எப்போ வருவாங்கள்ல, ஹேட் ஷூட்டுக்கு இவ்வளோ பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் வருவாங்களா எதுக்கு அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா சாங்கெல்லாம் பண்ணி முடிச்சிட்டுக்கப்புறமா தான் எனக்கே தெரியும் அது ஒரு மூவியோட ப்ரோமோ ஷூட் அப்படின்ட்டு. உங்களுக்கு தெரியுமா அப்போயே இந்த படம் ஹிட் ஆகுன்ற மாதிரி எதாவது ஐடியா, இந்த பாட்டு ஹிட் ஆகுன்ற ஐடியா கெஸ் கிடைக்கும் உங்களுக்கு? டூரிஸ்ட் ஃபேமிலி அது மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஹிட் ஆகுன்ற ஐடியா ஏதாவது இருந்ததுங்களா? நியூ டைரக்டர், ஸோ ஃப்ரெஷ் ஐடியாவாஸாக தான் இருக்கும், கண்டிப்பாக நல்லாவே போகும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரி நல்லாவே ஹிட் ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஊரும் பிளட் வந்து ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாள்லேயே எனக்கு தெரிஞ்சு அச்சு நவுத்திருச்சு. ஸோ அந்த பாட்டில் எப்படி செலக்ட் ஆனீங்க அந்த டான்ஸஸில்? ஆக்சுவலி ஐ டிட் ஆர்டிஸ்ட் ரோல். ஸோ மூவியில் வந்து நீங்கள் பார்த்தா தெரியும். இதில் ஆக்சுவலி இந்த மூவியில் என்ட்ரி ஆனதே என்னோட கொலீக்ஸ் அந்த மாதிரி மூலியமாக தான். அவங்க பேர் ஆஸ்தா, இதை வந்து மென்ஷன் பண்ணுங்கள், ஆஸ்தா. ஓகே, அந்த ஊரும் பிளட் கோரியோ பை அனு, அவங்களோட கொரியோகிராஃபி எப்போவுமே யூனிக்காக ட்ரெண்டாக எல்லாமே அப்படி தான் இருக்கும். ஸோ வி என்ஜாய் தட் சாங். நாங்கள் லாஸ்ட் டே ஷூட், அந்த சாங்கோட ஷூட் எடுக்கும்போது பிரதீப் சாரோட பர்த்டே, வி டிட் ஒன் ஸ்டெப் லைக் திஸ். ஓகே, வி டிட் த ஸ்டெப் லைக் திஸ். அந்த ஸ்டெப்பு சாங்கே இல்லை, அது அவரோட பர்த்டேக்காக நாங்கள் சும்மா பண்ண ஸ்டெப்பு. அது அப்படியே எடுத்து அந்த இதில் போட்டிருந்தாங்க. அது கொஞ்சம் பாட்டில் போட்டிருந்தாங்க. அந்த பாட்டில் வந்து எல்லாமே எனக்கு தெரிஞ்ச லைவ் லொக்கேஷன்ஸ் தான். நீங்கள் செட்டில் ஆடுறதுக்கும் லைவ் லொக்கேஷனில் ஆடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. டைம் மெயின்டைன் பண்ணணும், லைட் போகிறதுக்குள்ளே எடுக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ ஹவ் வாஸ் தட் ப்ரோ? இட்ஸ் வாஸ், நாங்கள் சிக்னலில் நின்றுட்டு ஆடிட்டு இருந்தோம் ப்ரோ. எல்ஐசி சிக்னலில்? எல்ஐசி, ஆமாம், அந்த சேட்பக்கா பார்க் அந்த அங்கே எங்களுக்கு அந்த டிராஃபிக் லைட் போட்டு 60 செகண்டோ சம்திங் இருக்கும், அவ்வளோதான் டைம். குடுன்னு ஓடுங்க. நீங்கள் அதிலே பார்த்துருங்க, ஸ்டார்டிங் நாங்கள் ஓடிட்டுருப்போம், ஓடுங்க டைம். அதை அரேஞ்ச் பண்ணிட்டுருங்க. எப்போவுமே எங்களோட இந்த ஷார்ட்டில் ஒரு ஸ்பீக்கர் எப்போவுமே சைட் பை சைடு இருக்கும். சிக்னல் ஒரு செட்டில் நம்ம வந்து பார்ப்போம், அந்த பொசிஷனிங்லாம் பார்ப்போம் கரெக்டாக, அதுக்கே நமக்கு டைம் போயிடும். அந்த பொசிஷனிங்கும் பார்த்து கேமராவும் செட் பண்ணி ரிஹர்சல் எதுவுமே இல்லை, அந்த கேமரா ரிஹர்சல் எதுவுமே இல்லை. ஃபஸ்ட்டு எடுப்பாங்க கேமரா ரிஹர்சல், எதுவுமே இல்லாமல் ஆன் த ஸ்பாட் எடுத்தது ஒரு ஆக்சுவலி நல்ல விஷயம். அது மூவியில் நல்லா வரும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஏன்னா ப்ரோமோவில் அது போடலை, அது ஷார்ட் போடல, ஓடி வர்றது, போய் ரோட்டில் நின்று ஆடுறது, அதை தான் போட்டிருந்தாங்க. மேபி மூவியில் போடுறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஏன்னா அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கோம் அதுக்காகவே. ஏர்லி மார்னிங் எடுத்ததுனால கொஞ்சம் டிராஃபிக் இல்லாமல் இருந்தது. ஆனால் டைம் போக போக அண்ணா நகர் எடுத்தோம், பார்க்குக்கு நியரில், அண்ணா நகர் பார்க் நியரில் சர்ச் இருக்கும்ல, அந்த டிராஃபிக்கை வந்து பிளாக் பண்ணியிருந்தோம். அவ்வளோ டிராஃபிக்கு, அது வந்து ரொம்ப ஒரு பிஸி ஒர்க்கிங் டைம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான டைம். எல்லோரும் திட்டுறாங்க, என்னடா இந்த நேரத்தில் தான் ஷூட் எடுப்பீங்களா? அது அங்கே எங்களுக்கே சிரிப்பு வருது, ஐயோ எங்களை தாங்க திட்டுறாங்க அப்படின்ட்டு. ஸோ எப்படி சொல்கிறது, அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. உங்கள் கூட வந்து இன்னொருத்தர் இருந்தார், டிராவிடும் இருந்தார், பரிதாபங்களில் வர டிராவிடும் இருந்தார். திராவிடம்லாம் பார்த்தீங்கன்னா என்னை திட்டிகிட்டு இருப்பார், ஏன் நீ இப்படி இருக்க, நீ இப்போலாம் இருக்காது, எனக்கு கோவம் வருது, இப்போலாம் இருக்காது நீ அப்படின்னு சொல்லுவார். லைக் அவர் வந்து ஹாஷாலாம் எதுவும் சொல்ல மாட்டார், இது மாதிரி விளையாடுவாங்கள்ல, நம்ம கிட்ட விளையாடுவாங்கள்ல அங்கே, அந்த மாதிரி. இன்னொன்று பிரதீப் சார்லாம் பார்த்தீங்கன்னா ஐயோ இவளா அப்படின்ற மாதிரி பயந்துலாம் ஓடிவார் செட்டில். ஐயோ இவ கூட வாய் கொடுத்து யார் மாட்டிக்கிறதுன்ற மாதிரி ஓடுவார், அந்த மாதிரிலாம் இருக்கும். இன்னும் டேரக்டர் சார்லாம் இன்னும் நான் அந்த பக்கமே வர்ற தாயே அப்படின்ற மாதிரி உட்காந்துருவார் அங்கேயே. பட் சொசைட்டி வந்து ஒரு ஹார்ஷான வியூவை தான் டான்ஸஸ் மேலே வச்சுருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ? இன்றைக்கி கூட அந்த மாதிரி நெகட்டிவான பீப்புள் ஒருத்தவங்களை பார்த்தேன். நீ என்னம்மா பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது ஐ எம் டூயிங் டான்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, டான்ஸ் அப்படின்னு ஒரு மாதிரி சீன்னு சொல்லுவாங்களே, மூஞ்சி சுழிச்சிட்டு ஒரு மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புள் இன்றைக்கி பார்க்குற மாதிரி கம்மி தான் பார்க்குறேன். ஸோ வாவுன்னு சொல்கிற பீப்புளை நான் நிறையவே பார்க்குறேன். இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ்கிட்ட அந்த அவேர்னஸ் இருக்குது. மூவிஸில் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் லைவ் ஷோஸ் பண்ணியிருப்பீங்கள்ல, இவெண்ட்ஸு, ஆடியோ லான்ச்சஸ்லாம் பண்ணியிருப்பீங்கள்ல, அதை பற்றி சொல்லுவோம். இந்த வேட்டின் ஆடியோ லான்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா கிங்ஸ்லி ஆடி இருந்தாங்க. ஆக்சுவலி இஸ் அ டான்ஸர். கிங்ஸ்லி ஆடி இருந்தாங்க. இந்த காமெடி பண்ணுவாங்கள்ல முன்னு வச்சுட்டு, ஸோ அவர் கூட தான் ஆடினோம். அவங்களுக்கு முன்னாடி ஆட வச்சாங்க. இஃப் வி ஃபர்கெட் த ஸ்டெப்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி முன்னாடி ஆட வச்சாங்க. ஸோ அதுவே நர்வஸாக இருந்தது. அவங்க சொல்லும் போது சொன்னாங்க, கிங்ஸ்லி முன்னாடி ஆடுறீங்க, உங்களை மேபி அவர் மறந்தானே உங்களை பார்த்தா ஆடுவாங்க, நீங்கள் தான் ஒழுங்காக முதல்ல ஆடணும் அப்படின்னு பார்த்தான்னார் அவர்.
யா கைண்ட் ஆஃப் சில ஸ்டெப்ஸ். பட் ஆக்சுவலி சொல்லப்போனால் அவர் எந்த ஸ்டெப்புமே ரிஹர்சல் அப்போ மறக்கவே இல்லை, மோஸ்ட்டாக மறக்கவே இல்லை. அப்பப்போ சில ஸ்டெப் மறந்ததுனால நிற்க வச்சாங்க ஃப்ரண்ட்டில். சப்போஸ் அவர் மறந்தாருன்னா உங்களை பார்த்தா ஆடுவாங்க, ஸோ நில்லுங்க அப்படின்ற மாதிரி. அந்த ஆடியோ லான்ச்சில் மட்டும் நான் எதுவுமே மறக்கலை, மற்ற எல்லா ஆடியோ லான்ச்லேயுமே மறந்துட்டு தான் ஆடிட்டு இருந்தேன். ஸோ ஆடியோ லான்ச்சஸ்னால் நேம் ட்ராப் பண்ணுறீங்களா எந்தெந்த ஆடியோ லான்ச்சஸ்ன்ட்டு? அது இதுக்கப்புறம் சினி ஃபீல்டில் பண்ணலாம், அதில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சு வந்தது இந்தியன் 2 ஆடியோ லான்ச்லேருந்து தான். 11th ஸ்டாண்டர்ட் பண்ணி கிரேட் வே டு ஸ்டார்ட் யுவர் கரியர் இந்தியன் 2. இந்தியன் 2 ஆடியோ லான்ச். அதுலேருந்து நிறைய கான்டாக்ட்ஸ்லாம் கிடச்சிது. ஸோ அதுலேருந்து அப்படியே நிறைய வந்து இப்போது இந்த ஸோ இந்தியன் 2 ஆடியோ லான்ச், தென் வேட்டின் ஆடியோ லான்ச், ரெட்ரோ ஆடியோ லான்ச் இஸ் மை ஃபேவரட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து ஆர்டிஸ்ட் நேம் சொல்கிறேன், அவங்களோட ஃபேவரட் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் சொல்லணும். ஓகே. தளபதி விஜய். எல்லாம் புகழும் ஒருவனுக்கு அதில் இந்த நீ ஸ்டெப் போடுவார், இப்படிலாம் போடுவார், தட்ஸ் வாஸ் மை ஃபேவரட். ஒரு ஆஸ்கர் வாங்கிட்ட உடனே வந்த ஆல்பம்னு நினைக்கிறேன். அதில் ஏஆர் ரகுமான் சாங்குக்கும் அவரோட ஸ்டெப்ஸுக்கும் நல்லா இருக்கும், நம்மளாலே போட முடியாது, அவர் அப்படியே அசால்ட்டாக போடுவார். நான் ஒரு தடவை அந்த பாட்டு பர்ஃபார்ம் பண்ணுறாங்க ஆனுவல் டேயில், சரி அதுக்கு வந்து பசங்களை செலக்ட் பண்ணுறாங்க, அந்த பாட்டுன்னு தெரியாது, நம்மளும் போய் ஆடினா கூலாக தெரியும் அப்படின்றதுனால நானும் போய் ட்ரை பண்ணேன். அந்த பாட்டை போட்டு விட்டாங்க. அவர் லெஃப்ட் கால் வைக்கும்போது நான் ரைட்டு கால் வைக்கிறது, அந்த மாதிரி ஆப்போசிட்டாக பண்ணி என்னை துரத்திட்டாங்க அதுலேருந்து. ஸோ அது ஒரு பேட் மெமரி எனக்கு அந்த பாட்டை பொறுத்த வரைக்கும். ஓ யூ டிட். டான்ஸ்லாம் தெரியாதுங்க, ஆசைப்பட்டேன் போய் பண்ணணுன்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு சிவகார்த்திகேயன். இஸ் சச் அ நைஸ் டான்ஸர். அவருக்கு வராத ஃபீல்டே இருக்காது சிங்கிங்கு. சலம்பில் கேட்டிங்களா? சலம்பில் கேட்டிங்களாவா? பார்த்தீங்களான்னு கேட்கணும். பார்த்தீங்களா? அதில் வந்து அந்த அணியோட மியூசிக்கே நல்லா வைபாக பீட்ஸாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவரோட ஸ்டெப்ஸும் பவர் அண்ட் எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அது ஒன்று கிளியராக இருக்கும் ஒரு ஸ்டெப்பும். பேக் டான்சர்ஸ் எப்படின்னு தெரியல, ஆனால் அவரோட ஸ்டெப் அவர் மேலேயே கண்ணு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அல்லு அர்ஜுன். ஏங்க ரொம்ப டஃப்பாக கேட்குறீங்க நீங்கள். அவங்கெல்லாம் எவ்வளோ பெரிய டான்ஸஸ், அவங்கள போய் அவரோட எல்லா டான்ஸுமே யூனிக் தான். ஸோ அவர் இது வந்து அல்லு அர்ஜுன் சார் இது எல்லாமே பெஸ்ட்டு தான், எதுவுமே டவுன் இல்லை. நெக்ஸ்ட் ராம் சரண். அந்த நாட்டு அது ரொம்ப, அது 2 பேருமே ஜூனியர் என்டிஆர் சாருமே ராம் சரண் சார் இது அவ்வளோ மேட்ச் ஆகும். லைக் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலிச்சவங்க இல்லைன்ற மாதிரி ஆடிட்டு இருப்பாங்க. அது ஃபுல் சாங்கே ஒரு எனர்ஜி பேக்டு சாங். கூட்டத்தில் இருக்கவங்கள பார்த்து நமக்கு மயக்கம் வந்துடும் அந்தளவுக்கு. ஸோ ஸ்பாட்டிஃபைல உங்களோட பிளேலிஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்ச ஒரு 5 பாட்டு இருக்கும்ல, அது என்னன்னு சொல்லுங்கள். ஓகே, ஃபஸ்ட் ஒன் பூக்கள் பூக்கும் தருணம் ஃப்ரம் ஜிவி. ஓகே, அது சாங் நல்லாயிருக்கும், எப்போ கேட்டோமே ஆல் டைம் கோல்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு சாங் அது. அது கேட்காம இருந்ததே இல்லை எப்போவுமே, எந்த ஒரு சுச்சுவேஷனுமே, ஹாப்பியாக சரி சேடாக சரி, அந்த சாங் கேட்காம இருந்ததில்ல, அந்த மாதிரியான சாங். அண்ட் செகண்ட் முன்பே வா அன்பே வா ஃப்ரம் ஏஆர் ரகுமான் சார். ஏஆர் ரகுமான் சார் நிறைய சாங் பண்ணாலுமே ஏஆர் ரகுமான் சாங்கில் வந்து பட்டியல் போட்டால் டாப் 5 டாப் 10 அப்படின்னு பட்டியல் போட்டால் இந்த சாங் இல்லாமல் இருக்காது, முன்பே வா அன்பே வா சாங். அண்ட் இது ஏன் எனக்கு பிடிச்சது அப்படின்னா, actually my mom not only is a dancer, she also a singer. She was going for the classes. Okay, passion. So, okay, passion. ஆனால் அம்மா சூப்பராக பாடுவாங்க. அம்மா எப்போ அம்மா பாட்டு பாடுமா அப்படின்னா எடுத்தோடனே முன்பே வா அன்பே வா பாடுவாங்க. நெக்ஸ்ட் சாங் வந்து விழி விக்கிற பை சாயாவி அங்கர். அண்ட் இதுவும் பூக்கள் பூக்கும் மாதிரியே எனக்கு தெரிஞ்சு எப்போவுமே அழியாமல் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இன் ஃப்யூச்சரில் கூட. நெக்ஸ்ட் சாங் இஸ் ஊரும் பிளட் பை சாயாவி அங்கர் அண்ட் ஃப்ரம் டியூட். ஸோ அது ரொம்ப சூப்பரான சாங். அந்த சாங்கில் வந்து ஷர்மின்னு ஒரு பொண்ணு ஆடி இருப்பாள். அந்த பொண்ணு வாவ் லிட்ரலாக. ஓகே, நீங்கள் எல்லோரும் போய் வாட்ச் பண்ணணும் அந்த சாங்கை. அண்ட் ஃபைனல் ஒன், இது நான் ப்ளே பண்ணியே ஆவேன். ஸோ இது உங்களுக்கு தெரியலனா கூட நீங்கள் இந்த பிஜிஎம் பார்த்துட்டு நீங்கள் என்னென்னு கண்டுபிடிச்சிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு உங்களோட பர்ஃபார்மன்ஸ் அந்த ஊரும் பிளட்டில் நீங்கள் ஆடி இருந்தீங்கல்ல. அஃப்கோர்ஸ், வாங்க லெட்ஸ் கோ. வெடிக்கிற 10,000 வாலா ஹே சுத்தாட புல்லட் நான் தெரிகிற சல்கு கோன
ஸ்டூடியோவுக்கு வந்து இந்த இன்டர்வியூ பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் தீபாவளி தானே டூட் ரிலீஸ் ஆகுது. எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் உங்கள் லைஃப் மாறிடும்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். தேங்க்யூ டீம். பாய் பாய். பாய் பாய். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் நெக்ஸ்ட் இன்டர்வியூவில் இன்னொரு டேலண்ட்டோட இன்னொரு ஆர்டிஸ்ட்டோட மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ். பாய். இன்றைக்கி யாரை இன்டர்வியூ பண்ண போகிறோன்னா ரீசன்ட் சென்சேஷன் ஊரும் பிளட். அது மட்டும் இல்லாமல் இந்த வருடத்தின் சிறந்த படமான டூரிஸ்ட் ஃபேமிலியில் ஆச்சாலே அப்படின்ற ஒரு படத்தில் வரக்கூடிய லிரிக்கல் வீடியோ அண்ட் மேக்கிங் டேக் நம்பர் 1800. அது மட்டும் இல்லாமல் ஆச்சாலே படத்தில் வர பின்னாடி சொல்லவா? ஓகே இல்லை ஒன்று தடவை போகலாமா? ரீசன்ட் சென்சேஷன் விட்டுட்டீங்க, நான் அதை நோட்டீஸ் பண்ணேன். நான் கியூட்டா பண்றியா? கியூட்டா இல்ல. ஒரு டேக்கும் நான் நிறைய விட்டுக்கிட்டே இருந்தேன். அவர் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சிடுங்க. எங்கள் டீமில் இப்படி தான் இருக்கும்.